இந்தாம்மா சபரி உனக்கு துணி குழந்தைக்கு துணியெல்லாம் கொடுத்துட்ருக்கான். யாரோ காசு கொடுத்து விட்டான் வச்சுக்கோங்க. இதெல்லாம் யாருன்னா கேட்டா என்னதானே நினைச்சிட்டு இருக்காரு அவரு? போன தீபாவளிக்கு வந்தது, இப்போ பொங்கல் கூட வரல. இல்லைம்மா அவன் தானே காசு சூப்பர்வைசரு. உங்களுக்கு எல்லாருமே ஊருக்கு போயிடுவாங்க, வந்தா இருந்து பார்த்தாகணுமா, வேறு வழி இல்லை. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலண்ணா. குழந்தை வேற அப்பா எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். அவர் அங்க என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு ஒண்ணுமே புரியல. அவனுக்கு அங்கே ஒரு குறையும் இல்லைம்மா, கார் ஷோரூமில் ஏசியில் டிப் டாப்பாக செம்மையாக வேலை பார்த்துட்டு இருக்கான். ஏய் அண்ணே, ஏடா உனக்கு சாப்பிடுறதுக்கு எவ்வளோ நேரமா? வண்டியால யார் வாஷ் பண்ணுவா? இல்லண்ணா அந்த கடை ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. ஆனா ஒரு 20 நிமிஷத்துல சாப்பிட்டு வந்துட்டேனே. 10 நிமிஷத்துல வரணும்டா. உனக்காக என்ன கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா? இப்போ 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டா எனக்கு குறைஞ்சா போயிருவேன். போடா போய் வேலையை பாரு. அண்ணா எனக்கு பொங்கலுக்கு ஊருக்கு போலான்னு இருக்கேன். ஒரு 4 நாள் லீவ் வேணும்ண்ணே. ஊருக்கு போறியா? டேய் பொங்கல் அப்பதான்டா காருங்க நிறைய வரும், அப்பதான் வேலை அதிகமா இருக்கும், லீவெல்லாம் கிடைக்காது. இல்லண்ணே போன தீபாவளிக்கே ஊருக்கு போகல. ஊருக்கு போய் 8 மாசம் ஆகுதுண்ணே. அங்க பொண்டாட்டி குழந்தைங்களா இருக்காங்க, பார்க்கணும் போல இருக்குண்ணே. டேய் இந்த மாதிரி இடத்துல வேலை பார்த்தா அப்படிதான்டா இருக்கும், லீவெல்லாம் கிடைக்காது. இஷ்டம் இருந்தா இரு, இல்லையா கிளம்பிட்டு போயிட்டே இரு. இப்ப இருக்கியா இல்ல கிளம்புறியா? இல்லண்ணே இருக்கேன். போடா போய் வேலையை பாடுறா. கேட்கறதுக்கு சந்தோஷமா தானே இருக்கு, ஒரு நல்ல கம்பெனில நல்ல வேலையில இருக்காருன்னு நினைக்கும் போது. ஆனா ஒரு நல்ல காரியத்தை கூட அவர் வரமாட்டாரு. அப்ப எங்க மேல அவருக்கு அக்கறை இல்லைன்னு தானே அர்த்தம். எனக்கு என்னம்மா அப்படி தோணலாமா? ஒரு நல்ல நாள் பண்டிகை நாளில் கூட ஊருக்கு வர முடியலன்னு நினைக்கும் போது தான்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய் என் பொண்டாட்டி கிட்ட நான் அவளை ரொம்ப மிஸ் பண்றேங்கிற விஷயத்த சொல்றாதா, தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவா. அப்புறம் நான் ஏன் வரலன்னு கேட்டா, இங்க நான் தான் பெரிய பொசிஷன்ல வேலை பார்க்குறேன், நான் இல்லைனா வேலை நடக்காது, அதான் தான் வரலன்னு சொல்லிடுறான். இதுல வந்து என் பொண்டாட்டிக்கு ஒரு புடவையும் என் குழந்தைக்கு ட்ரெஸ் இருக்குடா. அப்புறம் இது ஒரு 5000 ரூபா காசு இருக்கு. போன உடனே வேலையை அவள்கிட்ட கொடுத்துடா, மறந்துடாதா. டேய் நீயும் வரலாம்ல, இவ்வளோ ஃபீல் பண்ணுற? தங்கச்சி எங்கள் பாவம்டா. எனக்கும் வரணும்னு ஆசையா தான்டா இருக்கு, இங்க விட மாட்டாங்கடா. வேலை பார்த்தாலே குடும்பத்தை வந்தாங்கடா, ஊர்லேருந்து வேலை பார்க்கலாம்ல, அவங்களும் கூட இருப்பாங்களே. எனக்கு மட்டும் என்ன இங்க சென்னையில வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும்னு ஆசையாடா. ஊர்ல நல்லா பெருசா வருமானம் வந்துட போகுது. எங்களுக்கும் குழந்தை குட்டின்னு ஆயிடுச்சு, அவங்களுக்கும் 1008 செலவு இருக்குல்ல, அதுக்கான காசெல்லாம் நான் தானடா ரெடி பண்ணி கொடுக்கணும். ஆனா அவளையும் குழந்தையும் ரொம்ப மிஸ் பண்றேன்டா. ஒரு நாள் கூட அவங்க போட்டோ பார்க்காம நான் தூங்கினதே இல்லை. என்ன நான் ஊருக்கு வரலன்னு சொல்லிட்டு அவதான் ரொம்ப போச்சுப்பா. டேய் வேலை நேரத்தை வேலை பார்க்காம நான் வெட்டியா பேசிட்டு இருக்கேன். இது வந்துடுறேன் மச்சான். ஊர்ல என் பொண்டாடி கேட்டானா ஒரு கார் ஷோரூம்ல பெரிய வேலை பார்க்குறேன்னு சொல்றா. இங்க மெக்கானிக்கா வந்து கஷ்டப்படுறத சொல்லாதா. சரி மச்சான் வரேன். சரி மச்சான். அவன் மனசில் என்ன இருக்குன்னு அவனே நேரில் வந்து பேசுவாமா, இவன் கவலைப்படாதீங்க, இப்படி சீக்கிரம் கண்டிப்பாக வந்துடுவான். சரி வரம்மா. அண்ணா அவரை நல்லா பாத்துக்கோங்கண்ணா. அவர் எனக்கு பார்க்கணும் போலதான் இருக்கு. அடுத்த தடவை கண்டிப்பா வர சொல்லுங்கண்ணா.